வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் தெலுங்கு மற்றும் கன்னட சமுதாய மக்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் யுகாதி வாழ்த்து. அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள்தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியரின் கடமை. முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். இன்ஸ்டாகிராம் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி 95,000 ரூபாயை புதுச்சேரி பெண் இழந்துள்ளார். சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தெலுங்கு மற்றும் கன்னட சமுதாய மக்களுக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தெலுங்கு மற்றும் கன்னட சமுதாய மக்களுக்கு தன்னுடைய மனமார்ந்த யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய கவர்னர் கைலாஷ்நாதன், வசந்த காலத்தின் வருகையை குறிக்கும் இந்த புத்தாண்டு தினம் நமது பாரம்பரிய பண்பாட்டு அடையாளத்தோடு கொண்டாடப்படுகிறது என்றும், இந்த திருநாள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிறைக்கட்டும் என்று தான் வாழ்த்துவதாக அவ்வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள்தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமன மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குழந்தைகள் இப்போது அறிவு கூர்மையுடன் இருக்கிறார்கள் என்றும், பிள்ளைகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் ஆசிரியராகிய நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பள்ளிகளுக்கு மாணவர்கள் விரும்பி வரும் சூழலை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டுமென்றார் முதலமைச்சர் ரங்கசாமி. மேலும் அவர் பேசுகையில், நல்ல மாணாக்கர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியரிடம் உள்ளது. அரசு பள்ளியில் ஏழை எளிய மக்கள்தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்ற முதலமைச்சர் ரங்கசாமி, இதற்காகத்தான் அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். இவ்விழாவில் தலைமைச் செயலர் சரத் சௌகான், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட ஆசிரியர்கள் திரளாக விழாவில் கலந்து கொண்டனர். இன்ஸ்டாகிராம் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி ரூபாய் 95,000 புதுச்சேரி பெண் இழந்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்தவர் அக்ஷயா. இவர் இன்ஸ்டாகிராமில் பகுதி நேர வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். அதிலிருந்த வாட்ஸ்அப் எண்ணை அக்ஷயா தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பகுதி நேர வேலைக்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். இதனை நம்பிய அவர் 95,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பாரதி என்பவரின் கிரெடிட் கார்டில் இருந்து 84,721, மூலக்குளத்தைச் சேர்ந்த திவகர் கிரெடிட் கார்டில் இருந்து 38,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் உதியஞ்சாலை பகுதியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் 11,000, காட்டேரிக்குப்பத்தைச் சேர்ந்த எழிலன் 10,000 ரூபாய் என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,38,721 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுகவை கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் சிறுபான்மை மக்கள். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கும் ஒரே இயக்கம் அதிமுக தான் என்பதை சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று புதுவை அதிமுக அன்பழகன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் இன்று தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கழகத்தின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின் பேரில் இந்த கோடை வெயிலின் தாக்கம் மக்களை அதிகமாக பாதிக்கின்ற விதத்தில் இருப்பதால் மக்களுடைய தாகத்தை தணிக்கின்ற விதத்தில் அதிமுக சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் திறக்க ஆணையிட்டனர். கழக பொதுச் செயலாளருடைய ஆணையை ஏற்று இன்றைய தினம் தலைமை கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மோர் பந்தல் கோடை வெயில் முடியும் காலம் வரை தினசரி திறந்திருக்கும் என்று கூறிய அவர், அதேபோன்று வெயிலின் தாக்கத்தை குறைக்கின்ற விதத்தில் மோர், இளநீர், தர்பூசணி, கிர்னி பழம், நுங்கு உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்படும் என்றார். அதேபோன்று நாளைய தினத்திலிருந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, ராஜ்பவன், லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், வில்லியனூர் உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் புதிதாக மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்படும் என்றார். மேலும் அவர் கூறுகையில்,
நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள திமுக பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளில் வாய்மூடி மௌனம் காத்து ஆளும் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தனர். குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரி அரசு இட ஒதுக்கீட்டில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவுப்படி 50% இடங்களை பெற அரசை வலியுறுத்தாமல் மௌனம் காத்தனர். அதேபோன்று 1954ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வக்பு சட்டத்தில் இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களுடன் வக்பு வாரிய திருத்த மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்தது. இஸ்லாமியருக்கு எதிரான திருத்தங்களை திரும்பப் பெற அதிமுக சார்பில் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரின் கோரிக்கையை ஏற்று தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது என்று கூறிய அவர், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் உப்பளம், வில்லியனூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் கணிசமான இஸ்லாமிய சமுதாய மக்கள் வசிக்கின்றனர். இவர்களின் கண்மூடித்தனமான வாக்குகளை பெற்று இவ்விரண்டு தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக அமைப்பாளரும், உப்பளத்தில் திமுக துணை அமைப்பாளரும் வெற்றி பெற்றனர். திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்தில் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று வக்பு வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் அதுபோன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற திமுக வாய்மூடி மௌனம் காத்தனர். இப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற வலியுறுத்தினால் ஆளும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையை எடுத்ததாக அரசு நினைத்துவிடும் என மௌனம் காத்தனர். அது சிறுபான்மை மக்களை ஏமாற்றும் செயலாகும். தேர்தல் நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்ற பிறகு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திமுக செயல்படுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது. திமுகவை கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் சிறுபான்மை மக்கள் இதை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அன்பழகன், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கும் ஒரே இயக்கம் அதிமுக தான் என்பதை சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்பழகன் பேசினார். சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் ஓர் அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழாவானது சாய்ராம் கல்விக் குழுமத்தின் தாளாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் லியோமுத்து அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. 2024-2025 கல்வியாண்டில் பயின்ற யூகேஜி மழலையர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா தலைமை ஏற்றார். சிறப்பு விருந்தினராக சாய்ராம் கல்விக் குழுமத்தின் கனோஷியர் முருகேசன் அவர்களும், ஆரோவில் லாப நோக்கமற்ற முன்னணி சுற்றுச்சூழல் பெண் வேதிகா ஆகியோர் கலந்து கொண்டு மழலை செல்வங்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர். குழந்தைகளின் பட்டமளிப்பு விழாவானது மழலை பருவத்திலேயே அவர்களுடைய சாதனைகளை போற்றுவதற்கும் அவர்களின் வளர்ச்சியை அங்கீகரிப்பதற்கும் தூண்டுகோலாக அமைந்திருந்தது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கும் தருணமாகவும் இது இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பத்தை அடுத்த ஒரு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது பள்ளி மாணவிக்கு கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் என்ற வாலிபர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து தலைமறைவான இஸ்மாயிலை நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோயிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மனுக்கு
சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஏழாம் தேதி வரை தினந்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி உள்ளிட்டவை நடைபெற்றது. பொது அமைப்புகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி டெல்லி சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக பொதுநல அமைப்புகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில அந்தஸ்து கொடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி இதுவரை 16 முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ளது என்றும், ஆனால் இதுவரை மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. எனவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி சென்று போராட்டம் நடத்துவது, மத்திய உள்துறை அமைச்சர் எம்பிக்களை சந்தித்து புதுச்சேரி மாநில உரிமைகளை கேட்டு பெறுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் போலீசார் முன்னிலையில் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை வாகன போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக திகழ்கிறது. நேற்று மதியம் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே கடை வீதியில் சாலையோரம் தகராறில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை சமாதானம் செய்தனர். இருப்பினும் 2 பேரும் போலீசாரை கூட கண்டுகொள்ளாமல் தாக்கிக் கொண்டனர். பின்னர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருவரையும் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் சென்றனர். இதனிடையே போலீசார் முன்னிலையில் வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 22வது ஆண்டு விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 22வது ஆண்டு விழா CIA சீகம் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்தது. சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர், வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ், கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ஜெயேஷ் ஜார்ஜ், செயலாளர் வினோத்குமார், முதன்மை பொருளாளர் மினு சிதம்பரம், முன்னாள் செயலாளர் ஸ்ரீஜித் நாயர், துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன் சிறப்புரையாற்றினர். இவ்விழாவில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன், செயலாளர் ராமதாஸ், முன்னாள் செயலாளர் சந்திரன், சீகம் நிறுவனத்தின் தலைவர் பத்மா தாமோதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 100 ரஞ்சி போட்டிகள் ஆடிய வீரர் அருண் கார்த்திக், புதுச்சேரி அணியின் கேப்டன் ரோஹித் அறிமுக உரையாற்றினர். விழாமலரை ஐசரி கணேஷ் வெளியிட்டார். தொடர்ந்து கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 12, 14, 16 வயதிற்கு உட்பட்ட இன்டர் அகாடமி தொடரில் ஜகத் கிரிக்கெட் அகாடமி கோப்பையை வென்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் தெலுங்கு மற்றும் கன்னட சமுதாய மக்களுக்கு கவர்னர் கைலாஷ் நாதன் யுகாதி வாழ்த்து. அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள்தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியரின் கடமை. முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். இன்ஸ்டாகிராம் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி 95,000 ரூபாயை புதுச்சேரி பெண் இழந்துள்ளார். சைபர் கிரைம் போலீசார் விசாரணை.
இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.